இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்போட பிகினியர் கைட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி ஒரு நியூ டிசைன் கிரியேட் பண்ணுறது, அது நம்ம ஃபைல்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் எப்படி சேவ் பண்ணி அவுட் எடுக்கிறதுலாம் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபைனலாக வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை ஷேர் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸ். ஸோ உங்களுக்கு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. நியூ ஃபைல் அப்படின்னா நமக்கு கஸ்டம் சைஸ் கிரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறது. ஓப்பன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ண ஃபைலை திரும்பி ஓப்பன் பண்ணி திரும்பி எடிட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நம்ம ரீசெண்டாக என்னென்ன ஃபைலில் ஒர்க் அவுட் பண்ணமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா ஷார்ட்கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவோம். மற்றபடி நமக்கு வந்து ஹோம் லேண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேசிக்கானது. தென் அதுக்கப்புறம் யுவர் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்க கிளவுட் ஸ்டோரேஜ் பை பண்ணி அப்படின்னா ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். அதில் சேவ் ஆயிருக்க ஃபைல்ஸ் எல்லாமே காட்டும். தென் ஷேர் வித் வியூ, லைட் ரூம் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் நம்ம டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து காட்டும். ஸோ அவ்வளோதான் நம்ம ஹோம் ஸ்க்ரீன். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நியூ ஃபைல் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ நியூ ஃபைல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து கேட்கும். ஸோ நீங்கள் ஒரு போஸ்டரோ இல்லை ஒரு பேனரோ என்ன கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நம்ம சைஸ் வந்து இருக்கும். சைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி நமக்கு வந்து சேவ்டு ஃபோட்டோ, பிரிண்ட், ஆர்ட் அண்ட் இல்யூஷன், வெப், மொபைல், தென் ஃபிலிம் அண்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரீசெட் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஃபைல் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சைடில் இங்கே வந்து கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீசெட் டீடைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு கொடுத்துக்கணும். நியூ ஃபைல், உங்களுக்கு என்ன நேம் வேணா போட்டுக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் கிரியேட் பண்ணுறீங்களா, பிக்சலா, இன்ச்சஸா, மில்லிமீட்டரா, அந்த மாதிரி எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மில்லிமீட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு A4 ஃபைல் சைஸ் வந்து பார்க்கலாம். A4 ஃபைல் சைஸ் வந்து பாருங்க 210 x 297. தென் அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் குவாலிட்டி எவ்வளவு வேணும், எவ்வளவு ரெசல்யூஷன் இருக்கணும், நம்ம 300 வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கலர் மோட் வந்து பார்த்தீங்கன்னா RGB. இந்த CMYK கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு போஸ்டர்ஸ்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் எவ்வளவு பிட் அவ்வளோலாம் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் கீழே கிரியேட்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். நம்ம A4 ஃபைல் சைஸ் வந்து கொடுத்தோம், நமக்கு இங்கே ஓப்பன் ஆயிருச்சு. திரும்பி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். Ctrl+Alt+I கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் டேப் வந்து வரும். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்துக்க முடியும். நம்ம வந்து 210 x 297, ரெசல்யூஷன் வந்து 300. ஸோ நீங்கள் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் கூட திரும்பி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். A4 சைஸில் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எப்படி வந்து பார்த்து ஃபோட்டோவில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு. இது இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிராக் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்ல கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னா நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்க்குறீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது இமேஜ் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா திரும்பி அதே மாதிரி ஃபோட்டோஷாப்ல கொண்டு வந்து உள்ள இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா இம்போர்ட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தென் திரும்பி இன்னொரு ஃபைல் ஏதாவது உள்ள இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்குள்ள ஃபைலெல்லாம் இம்போர்ட் பண்ணோம். ஃபைல் இம்போர்ட் பண்ணுறது வேற விதமாக கூட பண்ணிக்க முடியும். இங்கே மேலே வந்து பாருங்க டாப்ல ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன ஃபைல் இருக்கோ எல்லாமே காட்டும். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இது வந்து பாருங்க தனி டேப்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு கீழே இந்த பேக்ரவுண்ட் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அன்லாக் ஆயிரும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு வந்து இதில் இம்போர்ட் பண்ணி ஜஸ்ட் இப்படி போட்டிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ ஃபைல் சைஸ் நமக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் பெருசு பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி T பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பெருசு பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நியூ டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ஃபைல் நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபைல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும். ஸோ சேவ் கொடுக்கலாம். சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டெஸ்க்டாப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து நியூ ஃபைல் டாட் பிஎஸ்டி, தென் கீழே சேவ், தென் அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைல் சேவ் பண்ணியாச்சு. தென் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணியாச்சா. இப்போ நம்ம அந்த ஃபைல் சேவ் பண்ணது வந்து பாருங்க இங்கே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நியூ ஃபைல் 1.psd அப்படின்ட்டு. இப்போ நமக்கு இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபைல், இதை எப்போ வேணாலும் திரும்பி வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபைல் என்டர் ஓகே கொடுக்கலாம். இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து பாருங்க நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம திரும்பி என்னென்ன ஃபைலில் எதில் நம்ம வச்சிருந்தோமோ அது அப்படியே நமக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் ஃபைலை வந்து சேவ் பண்ணி திரும்பி எப்போ வேணால் கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இருக்கிற ஒரு ஃபைல் இருக்கு, இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஃபைலில் போனோம் அப்படின்னா சேவ் ஆஸ்,
சேவ் ஆஸ்ல வந்து பார்த்தா ஃபைல் ஃபார்மட் வந்து கேட்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் சேவ் அ காப்பி. ஓகே, ஸோ இப்போ ஃபோட்டோஷாப் வந்து இருக்கு. இங்கே வந்து பாருங்க நமக்கு எல்லா ஃபைல் ஃபார்மட்டும் வந்து காட்டுது. நமக்கு என்ன வேணும், ஜேபக் வேணும். ஜேபக் செலக்ட் பண்ணிட்டு தென் எங்க லொக்கேஷன்ல சேவ் பண்ணும், டெஸ்க்டாப்ல. தென் கிளிக் சேவ். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து சேவ் கொடுக்கும்போது என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். குவாலிட்டி 4, 5, 6, 7, 8 நம்ம ஹையஸ்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த ஃபைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்ல இந்த ஃபைல் தான் வச்சிருந்தோம். அது நமக்கு அப்படியே ஜேபக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு இது வந்து பாருங்க, இன்னொன்று காட்டுறேன். இப்போ இந்த ஃபைலில் வந்து பார்த்தா 4-5 இமேஜ் இருக்கு. ஜஸ்ட் அந்த ஒரு இமேஜ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம பண்ண முடியும். ஓகே, இதுக்காக தான் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் பேனல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லேயர்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். நமக்கு வந்து 3 ஸ்கிரீன்ஷாட் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் லேயர் 1 இந்த எல்லாமே நமக்கு வந்து காட்டுது. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல சின்னதாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் பட்டன் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஹைட் ஆயிரும். நமக்கு ஜஸ்ட் காட்டாது அந்த பேனலில். இப்போ வந்து பாருங்க. ஓகே, ஸோ கைஸ் இங்கே வந்து பாருங்க நமக்கு எதுவுமே காட்டல. இப்போ உங்களுக்கு எது வேணுமோ அது மட்டும் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது மட்டும் வேணும். ஓகே, ஃபைல் போகலாம், சேவ் ஆஸ். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபேக் சேவ். ஃபைல் நேம் வந்து வேற ஏதாவது கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே கைஸ், இப்போ நமக்கு வந்து ஃபைல் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்க அந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். வேணுன்றதை எனேபிள் பண்ணிட்டு வேணான்றதை டிசேபிள் பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஃபைல் சைஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டாக்குமெண்ட் இம்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது எல்லாமே. இந்த ஃபோட்டோஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர் பேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நீங்க வந்து பார்த்து ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து தெரியும். லேயர்ல இன்னும் 2-3 விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஒப்பாசிட்டி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த லேயர் பேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட நமக்கு டிரான்ஸ்பரன்சி வந்து கம்மியாகும். இங்க வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு ஜஸ்ட் ஓகே, இங்க வந்து பாருங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா அந்த ஃபைலோட ஒப்பாசிட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிக்க முடியும். இந்த பக்கம் சைடுல வந்து பாத்தீங்கன்னா பிரஷ் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த பிரஷ் டூல் வந்து செலக்ட் பண்றேன். இப்போ இந்த பிரஷ் டூல் செலக்ட் பண்ணி சப்போஸ் நீங்க ஏதாவது டிரா பண்றீங்க, இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்க, ஏதாவது நீங்க டிரா பண்றீங்க இல்ல வந்து எடிட் பண்றீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆகாது. இங்க வந்து பாருங்க நம்ம இது ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு. இப்போ நமக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கு மேலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிரா பண்ணிட்டோம். அதனாலதான் நமக்கு இது இந்த மாதிரி வந்து இருக்கு. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்டூ பண்ணிக்கலாம். இப்போ அன்டூ பண்ணியாச்சு. இப்போ பிரஷ் டூல் செலக்ட் பண்ணி நம்ம பிரஷ் டூல் கொடுத்தாச்சு. இப்போ இந்த கீழே இங்க வந்து பாருங்க ஒரு நியூ லேயர் வந்து இருக்கு. கிரியேட் நியூ லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நியூ லேயர் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம போய் வந்து டிரா பண்ணலாம். இப்போ நம்ம டிரா பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இது வந்து பாருங்க, இப்போ இங்க மேல வந்து பார்த்தா மூவ் டூல், ஜஸ்ட் அந்த மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். மூவ் டூல் ஓகே. தென் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது தனி லேயர். நம்ம லேயரா இருக்கும் போது வந்து போய் எல்லாமே தனித்தனியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது ரெண்டு மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ லேயரா இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பண்ண கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க கண்ட்ரோல் T போட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணா அந்த மார்க் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் நமக்கு இந்த லேயர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் லேயர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ கைஸ் இவ்வளவு இந்த வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க. ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்றது, தென் அதுக்கப்புறம் எப்படி சேவ் பண்றது எல்லாமே பார்த்திருந்தோம். சோ ஆக்சுவலா நான் வந்து பார்த்தா போட்டோஷாப்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கோர்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கேன். இந்த கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா வந்து பார்த்தா பிகினர் கைடா வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்க வந்து பார்த்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் வந்து ஃபைல் எப்படி சேவ் பண்றதுன்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் நமக்கு லேயர்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோக்கான தம்ப்லைன் நான் தான் வந்து மேக் பண்றேன். அதுல ஒரு தம்ப்லைன் எடுத்து அந்த தம்ப்லைன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிரியேட் பண்றதுக்கான வீடியோவும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் போட்டோஷாப்ல நிறைய மேஜரான டூல் வந்து இருக்கு. அந்த மேஜரான டூல்ஸ் எல்லாமே நம்ம டிசைனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் கைடா வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த வீடியோ நம்ம யூஸ் பண்ற எல்லா டிசைனிங் ஃபைல் லிங்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்களும் அதை ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படி டிஸ்கிரிப்ஷன் மறக்காம செக் பண்ணி பாருங்க. எல்லா டீடைல்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.